போர் சூழலுக்கு மத்தியில ஹார்மோஸ் ஜலசந்தியை கடந்து மூன்றாவது கப்பலா குஜராத்தினுடைய முந்த்ரா துறைமுகம் வந்தடைந்திருக்கிறது. மேலும் ஒரு கப்பல். கூடுதல் விவரங்களோட செய்தியாளர் ரமேஷ்குமாரும் இணைந்திருக்கிறார். ரமேஷ்குமார், வணக்கம். ஏற்கனவே 2 கப்பல்கள் வந்திருக்க நிலையில இப்ப மூன்றாவது வந்திருக்கக்கூடிய இந்த கப்பலினுடைய பெயர் என்ன? மேலும் தற்பொழுது அது எங்க இருக்கிறது? விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். கச்சா எண்ணெயை ஏற்றுக்கொண்டு மூன்றாவது இந்திய கப்பல் இந்தியாவை வந்தடைந்திருக்கிறது. இந்த கப்பலினுடைய பெயர் ஜாக் லாட்கி என்று சொல்லப்படுகின்ற இந்திய கப்பல். இந்த கப்பலானது ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து கச்சா எண்ணெயை ஏற்றுக்கொண்டு குஜராத்தில் இருக்கக்கூடிய முந்த்ரா துறைமுகத்தை பத்திரமாக வந்தடைந்திருக்கிறது. சுமார் 80,000 மெட்ரிக் டன் அளவுள்ள கச்சா எண்ணெயை ஏற்றி வந்திருக்கிறது. குறிப்பாக ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கக்கூடிய ஃபுஜைரா டெர்மினல் இருந்து இந்த கச்சா எண்ணெய் ஏற்றப்பட்டிருக்கிறது. சில நாட்களுக்கு முன்புதான் ஃபுஜைரா துறைமுகத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. ஈரான் தரப்பில் தாக்குதல் நடத்தப்பட்டது. தாக்குதல் நடந்து ஒரு சில நாட்களுக்கு பிறகு அங்கிருந்து கச்சா எண்ணெய் ஏற்றுக்கொண்டு இந்திய கப்பலானது இந்தியாவை வந்தடைந்திருக்கின்றது. இது இந்தியாவுடைய கச்சா எண்ணெய் தேவையை கணிசமாக பூர்த்தி செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த கச்சா எண்ணெய் மூர்பா கச்சா எண்ணெய் என்று அழைக்கப்படுகிறது. இந்த மூர்பான் கச்சா எண்ணெய் கச்சா எண்ணெயிலேயே அதிக தரம் வாய்ந்தது. சுத்திகரிப்பு நிலையங்கள் எல்லோருமே இந்த எண்ணெய் தான் விரும்பி வாங்கக்கூடிய வகையை சேர்ந்ததாக இருக்கிறது. ஏனென்றால் இது அதிக தரத்தில் இருப்பதோடு இதில் சல்பர் கண்டென்ட் மிக குறைவாக இருந்தால் உலகம் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகள் மற்றும் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். தற்பொழுது ஏற்கனவே 2 கப்பல்கள் இந்தியா வந்தடைந்திருக்கக்கூடிய நிலையில இப்ப மூன்றாவதாகவும் கச்சா எண்ணெயை ஏற்றுக்கொண்டு ஒரு கப்பல் குஜராத்தின் முந்த்ரா துறைமுகம் வந்தடைந்திருக்கிறது. கிரேட் ஈஸ்டர்ன் என்பது இந்த கப்பலினுடைய பெயராகவும் இருக்கிறது. மேலும் ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து கச்சா எண்ணெயை ஏற்றிக்கிட்டு ஜாக் லாட்கி அப்படிங்கிற மற்றொரு இந்திய கப்பலும் குஜராத்தில் இருக்கக்கூடிய முந்த்ரா துறைமுகத்தை வந்தடைந்திருக்கிறது. இதுதான் இந்த கப்பலினுடைய பெயர். இந்த கப்பலில் பார்த்தோன்னா 80,886 மெட்ரிக் டன் கச்சா எண்ணெய் கொண்டு வரப்பட்டிருக்கிறதா தகவல் வெளியாக இருக்கு. காட்சிகளையும் நம்ம அந்த கப்பலினுடைய இதை பார்த்துட்டு இருக்கோம். இதுதான் இப்பொழுது இருக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.